ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கொஞ்சம் ஒரு விசித்திரமான தலைப்பு தான். சனி எப்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சனி கொடுக்க மாட்டார்னு எப்பயாவது சொன்னாரா என்ன? அதையே நீங்கள் தனிப்பதிவாக போடுறீங்க அப்படின்னா, சனி கெடுப்பார் என்பதனை போன்ற ஒரு மாய தோற்றம் நம் சமூகத்தில் அனைவரிடமும் பரவி இருக்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் 7.5 சனியும் அஷ்டம சனியும். இங்கே ஜோதிடத்தை பற்றி தெரியாத, தன்னுடைய ராசி மட்டும் என்னவென்று தெரிந்த நண்பர்களுக்கு நான் கூறுகின்ற சிறு விளக்கம். சனின்னாலே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? 7.5 சனி அஷ்டம சனி. சனிக்கு இந்த 2 ரூல் தான் இருக்குது. அவருடைய வேலைன்னு நம்மளை வச்சு கட்டி அடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அன்பு நண்பர்களே, 7.5 சனி அஷ்டம சனி என்பது வேறு, ஜாதகத்தில் இருக்கின்ற சனி தசை என்பது வேறு. நிறைய பேர் இது ரெண்டுத்தையுமே குழப்பிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக ஜாதகம் பார்த்த ஒரு நண்பர், இப்போ உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்குதுங்க ஐயா வருகின்ற அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு சொல்கிறேன். என்னங்க இப்போதாங்க விருச்சிக ராசிக்கு 7.5 சனி முடிச்சது, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டார், அது மூலியமா சுற்றி வந்துட்டாரு அப்படின்னு கேட்குறாருங்க. அவருக்கு என்னென்னா தசாபுக்திகளையும் அவர் 7.5 சனி அஷ்டம சனின்னு எடுத்துக்கிறார். அப்படி கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் சனி எப்படி இருந்தால் அந்த சனி தசை 7.5 சனி அஷ்டம சனிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வேறு சனி தசை, அது வேறு கோச்சார அமைப்பு. இந்த சனி தசை எப்பொழுது நன்மையை செய்யும், இந்த சனி எப்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே சனி 3, 6, 10, 11ஆம் பாவகங்கள்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் அமருகின்ற பொழுது நன்மைகளை செய்வார். அதில் மாற்று கருத்து கிடையாது. 3, 6, 10, 11களில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு லானான் போட்டிருக்கின்ற அந்த லக்ன வீட்டை 1 என எண்ணினால் அதிலிருந்து 3, 6, 10, 11ஆம் பாவகத்தில் அமருகின்ற சனி பகவான் உங்களுக்கு அவருடைய தசை, அவருடைய புக்தி காலங்களில் நன்மைகளைத்தான் செய்வார், தீமைகளை செய்ய மாட்டார். இது அடிப்படையான ஒரு விதி. அங்கே அமருகின்ற சனி பகவான் அட்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, பாதகாதிபதி இம்மூவரின் நட்சத்திரத்தில் அமராமல் இருந்தால் நிச்சயமாக நன்மை 60% உறுதி. அந்த 3, 6, 10, 11 உட்கார்ந்தாலே 30% ஓகேங்க. பாதகாதிபதி, அட்டமாதிபதி, 6ஆம் அதிபதி இந்த மூவரின் தொடர்பை பெறாமல் இருந்தால் 60% நற்பலன்கள் நிச்சயமாக உண்டு. சரி, உடன் செவ்வாய், ராகு போன்ற கேது இந்த 3 கடுமையான பகை பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் 80% நற்பலன்கள் உறுதி. எந்த லக்னமானாலும் அது உறுதிங்க. சரி, சனிதசை எதிர்பார்க்காத அளவுக்கு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கணும். 3, 6, 10, 11 ஏதேனும் ஒரு பாவகத்தில் அமர்ந்து அந்த லக்னத்தின் 2, 9 அல்லது 11 அல்லது 5 இந்த அதிபதியின் தொடர்பை நட்சத்திர காலில் அமர்ந்து 3, 6, 10, 11 ஏதேனும் ஒரு வீட்டில் அமரணும். அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி அந்த லக்னத்திற்கு 2லேயோ 5லேயோ 9லேயோ 11லேயோ இருக்கணும், அல்லது அந்த அதிபதியாக இருக்கணும். அப்படி இருந்து இந்த சனியை ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பார்த்தோ அல்லது சுக்கிரன் இணைந்தோ அல்லது குரு இணைந்தோ சுக்கிரன் பார்த்தோ, அதாவது சுக்கிரன் குருவால் இணைவது அல்லது பார்க்கப்படுவது, அவர் சுபத்துவம் அடையணும். இந்த நிலைமையில் இருந்து ஜாதக ரீதியாக வருகின்ற சனி தன்னுடைய தசாபுக்தி காலத்தில் வரலாறு காணாத நற்பலன்களை செய்வார். தொழில் ரீதியாக உச்சத்தில் அமர வைப்பார், ஸ்திரமான சொத்துக்களை கொடுப்பார், பெரிய புகழை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், அனைத்திலும் உயர்த்தி நிறுத்துவார். இப்படி இருக்கிற சனி தசை எல்லா விதத்திலையும் மாற்றுங்க. 7.5 சனியில் எப்படி நம்மளை அடித்து அப்படி உடச்சி உட்கார வைக்கிறாரோ அந்த மாதிரி புடச்சி மேலுக்கு வர வச்சுருவார். அந்த மாதிரியான சனி தசையாக சனி தசை உங்களுக்கு அமையும். ஆக அதற்கு இந்த மாதிரியான விதிகள் உங்கள் ஜாதகத்தில் பொருந்தி வருகின்றதா? இன்னும் நிறைய விதிகள் இருக்குது. இது கொஞ்சம் அடிப்படையான விதிகளை சொல்லியிருக்கேன். இந்த விதிகள்லாம் பொருந்தி வருகின்றதா என்பதனை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் சனி தசை உங்களுக்கு நன்மைகளை செய்கின்றதா, கொடுப்பாரா, கெடுப்பாரா, அடிப்பாரா, உதைப்பாராங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. ஆக அவர் எல்லாருக்குமே கொடுக்கணும், நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிறதையே நம்ம வேண்டுதலாக வைத்து பதிவை நிறைவு செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.